சுக்ரீவனிடத்தே தேவரீரை பற்றி என்னன்னு சொல்லட்டும், யார் வந்திருக்கிறான்னு சொல்லட்டும், யார் என்ன விளம்புகேன். ஆஞ்சநேயர் முதலமைச்சர் பேச தெரிஞ்சவர். யார் என விளம்புகேன் நான், எங்குலத்து அரசர்க்கு உம்மை வீரர் நீர் பணித்திரு என்றான் மெய்மையின் வேலி போல்வான். மனைவியும் கணவனை பார்த்து இரவுக்கு பருப்பு வேண்டும்னு சொல்லுவா, வாங்கிவான்னு சொல்ல மாட்டேன். கணவனுக்கு கட்டளை இடக்கூடாது. அதுபோல தேவர்கள் நீரே குழந்தையா வர வேண்டும் என்று நேரடியாக சொல்லாமல் நின்னையே நிகர்க்க என்றார். தேவரீருக்கு சமானமான குமாரனை தர வேண்டும். இறைவனுக்கு சமானம் கிடையாது. சமான ரஹிதம் விபும்னு வேதம் சொல்லு. நிகரு பகர அறியவன், தனக்கு உமை இல்லாதான். அப்போது சிவபெருமானுக்கு 5 திருமுகங்கள், ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாத். இப்படி தேவர்கள் முறையிட்ட உடனே பந்திக்கு மலரோ நாதிவானவர் உரைத்தல் கேளாம், புந்திக்குள் இடறு செய்யற்க புதல்வனை தருதும் என்று அந்திக்கு நிகரிமை அண்ணல் அருள் புரிந்து அறிஞராயோர் சிந்திக்கும் தனது தொல்லை திருமுகம் ஆறும் கொண்டான். 6 கொண்டான்னு சொல்லாமல் 6 கொண்டான் என்பார் கச்சியப்பர். அந்த உண்மை முற்றும்மை. 7 முகம் 8 முகமும் எடுப்பானோ என்ற ஐயப்பாடு வாராமல் 6 கொண்டான். இறைவனுக்கு 6 முகங்கள், அந்த 6 அப்போது வெளிப்படும். மாதம் 12 போனேன் பணம் வரல என்று சொல்லுமா போது. ஈசான முகம் மேல் நோக்கும், தத்புருஷ முகம் கிழக்கு நோக்கும், அகோர முகம் மேற்கு நோக்கும், வாமதேவன் தெற்கு நோக்கும், சத்யோஜாதம் வடக்கு நோக்கும், அதோ முகம் கீழ் நோக்கும். எப்படி எழுதுறது? மேல ஒரு முகம் கீழே ஒரு முகம் யாரால எப்படி எழுத முடியும்? அதைத்தான் அருணகிரிநாதர் எழுதறிய அருமுகமும் அணிநுதலும் வயிரமிடையிட்டு சமைந்த செஞ்சுற்றி கலன்களும் துங்க நீள் பன்னிரு கருணை விழி மலரும் இலகு 14 குழையும் ரத்ன குதம்பையும் பத்மக்கரங்களும் செம்பொன்னூலும் மொழி புகழும் உடைமணியும் அடியிணையும் முத்தச்சதங்கையும் சித்திர சிகண்டியும் செங்கை வேலும் முழுதும் அழகிய குமர. இறைவன் 6 திருமுகங்களை எடுத்தார். 6 சந்திர நேத்திரம், 6 சூரிய நேத்திரம், 6 அக்னி நேத்திரம். 6 அக்னி கண்களை திறந்தார். 6 அருட்பெருஞ்சோதி தோன்றி அதன் வெப்பத்தை தாங்க மாட்டாமல் தேவரெல்லாம் மூளைக்கு ஒருவராக ஓடினார்கள். பராசக்தி ஓடினார். ஓடிய தேவர்கள் வாடிய முகத்தோடு மீண்டும் கைலாசத்துக்கு வந்தார். நடுக்கடலிலே கப்பலிலே இருக்கின்ற கொடிமரத்திலே காகங்கள் எச்சமிட்டன. மாலுமி தடியெடுத்து அடித்தான். காகங்கள் பறந்து சென்றன. எங்கே போகும்? திரும்பவும் கப்பலுக்கே. கலந்தலை காகம் ஒத்தார் தேவர்கள். திரும்பவும் கைலாசத்துல வந்து சுவாமி குமார கடவுளை காட்டா நெருப்ப கொடுத்து, முருகனைத்தான் கொடுத்திருக்கிறேன், உங்க கண்ணுக்கு நெருப்பா தெரியும். அந்த 6 அருட்பெருஞ்சோதிகளையும் பெருமான் சிறியதாக குறுகச் செய்து வாயுதேவன் கையில கொடுத்தார். தாங்க மாட்டாமல் தவித்தான். அக்னி பகவான் கையில கொடுத்தார். அவனையும் அது சுட்டது. கங்கையிலே வந்து அந்த கங்கை வறண்டு திரண்டு அலைகளாகிய கரங்களாலே தாளாற்றியது. தர்பைக்கு மின்சாரத்தை ஈர்க்கின்ற ஆற்றல் உண்டு. ஆக சரம் என்றால் தர்பை, வனம்னா காடு, சரவண பொய்கை தர்பை வனம். அங்க 6 அருட்பெருஞ்சோதியுடன் ஒன்று சேர்ந்து அருவமும் உருவும் ஆகி அநாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற ஜோதி பிழம்பு அது ஒரு மேனியாக கருணை கூறு முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டே ஒரு திரு முருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் உய்யே.
இறைவனுக்கு இலக்கணம் உண்டு. இறப்பு பிறப்பு இல்லாதவன். பிறந்தான் இறந்தால் என்றால் அது பரம்பொருளாக மாட்டான். அஜம் துருவம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப முருகப்பெருமான் பிறக்கவில்லை. உதித்தனன், மறைந்த பொருள் வெளிப்படுமானா உதித்தான். சூரியன் உதித்தான். அவர் எப்படி உதித்தார்? அருவம் உருவாகி அனாதியாய், ஆதி இல்லாது பலவாய் ஒன்றாய், ஒரே தங்கம் சங்கிலியாக, மோதிரமாக, வளையலாக பல்வேறு வடிவங்களை எடுக்கின்ற ஒரே மண்ணு பானையாக, குடமாக, அகலாக வடிவம். ஒருவன்தான் பல்வேறு வடிவம் தாங்கி வருகின்றான். பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற ஜோதி பிழம்பு அது ஒரு மேனியாக. அந்த ஜோதி ஒரு வடிவத்தை எடுத்துக்கொண்டு கருணை கூர். கூர் என்ற வார்த்தைக்கு மிகுதல் என்பது பொருள். ஆண்டவனு எப்போதும் கருணை உண்டு, அது மிகுதிப்பட்டது. கருணை கூர் முகங்கள் 6, கரங்கள் 12. முருகனுக்கு 12 கரங்கள், 18 நேத்திரங்கள். ஷட்பக்திரம் துவாதச புஜம் அட்டாதச விலோச்சனம் ரூபம் அங்கீகிருதம் சுபம் லோகானாம் என்று வடமொழியிலே வியாச பகவான் சொல்லு. கச்சியப்பர் 18 கண்கள் என்று சொல்லவில்லை. காரணம் 6 முகம்னா 63 18 என்று தமிழன் தெரிந்து கொள்ளுவார். ஆகையினாலே அம்மா இது இந்த குழந்தை யார் குழந்தை? என் குழந்தைன்னு சொன்ன உடனே கல்யாணம் ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கும். இது என் குழந்தைன்னா உனக்கு எப்ப கல்யாணம்னு கேட்கக்கூடாது. 6 முகம் என்ற 63 18 கண்கள். அட்டாதச விலோச்சனம். மெய்யெழுத்துக்கள் 18, ஆடி 18, புராணங்கள் 18, கீதின் அத்தியாயம் 18, பாரதத்தின் பர்வங்கள் 18, சேனைகள் 18 அச்சரோணி, யுத்தம் நடந்தது 18, ஐயப்ப சுவாமிக்கு படி 18, இப்படி எல்லாம் 18 18 முருகனுக்கு 18 திருநேத்திரங்கள். இப்படியாக எம்பெருமான் கோடி சந்திர பிரகாசமாக சரவண பொய்யிலே அவதரித்தார். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. சிவனார் மனன் குளிர உபதேச மந்திரம் இரு செவிமேதிலும் பகர்சை குருநாத. சிவகாம சுந்தரி தன் வரபால கந்தனினே செயலே விரும்பியுளம் நினையாமல் அவமாயை கொண்டுலகில் விருதா அலைந்துழலும் அடியேனை அஞ்சல் என வரவேணும். அறிவாகமும் பெருக இடரானதும் போலைய அருஞான இன்பமது புரிவாயே. நவநீதமும் திருடி உரதோடே ஒன்று மரிரகுராமர் சிந்தை மகிழ் மருவோனி. நவலோகமும் கைதொழு நிஜ தேவரங்கிருத நலமான விஞ்சை கருவிளை கோவேன். தேவயானயங்குரமின் மணவாள சம்பிரமுரு திரள் வீரமிஞ்சு கதிர் வடிவேல. திருவாவினன் குடியில் வருவேல் சவுந்தரி ஜகமேல்மை கண்ட விரல் பெருமாளே. எல்லாம் வல்ல
வயலூர் எம்பெருமானுடைய தனிப்பெருங் கருணையினாலே கந்த புராணமாகிய ஞான வேள்வியிலே இன்றைய தினம் சிவோபதேசம் என்பது பற்றி பேசுவதற்கு மேற்கொள்ளுது.